கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் வீட்டில் யாருக்கு பிறந்த நாள், யாருக்கு திருமண நாள், அப்படியே தேவ சமூகத்தில் எழும்பி நில்லுங்க. தேவனின் அன்பு குடும்பம் உங்களை வாழ்த்துகிறது, உங்களை வரவேற்கிறது, உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வார்த்தை இந்த வருஷம் முழுவதும், இந்த வயது முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற பொதுவான மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கர்த்தருடைய கரத்தில் நீ அலங்காரமான கிரீடம். கிரீடம் யாருக்கு இருக்கும்? ராஜாக்களுக்கு, ராணிகளுக்கு தான் கிரீடம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கரத்தில் நீ அலங்காரமான ஒரு கிரீடம். அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ராஜரீக மேன்மையை நான் தரப்போகிறேன், ஒரு ராஜ வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். கடந்த காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே அழிவை நீ சந்தித்திருக்கலாம், ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம், இழப்புகளை சந்தித்திருக்கலாம், தரித்திரத்தை சந்தித்திருக்கலாம், வாழ பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று சொல்லியிருக்கலாம். உன்னை கர்த்தர் இன்றைக்கு தெரிந்தெடுத்து தன்னுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக ஆண்டவரை ஆசீர்வதித்து, ஆண்டவருடைய கரத்தில் நீ ஒன்று ராஜ முடியாய், அப்படின்னா ராஜரீக பதவியில் கர்த்தர் உன்னை வைக்கப் போகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறவர். வருகிற நாட்களில் உங்களுக்கு ஒரு மகிமையுள்ள சிங்காசனம், ராஜரீக அபிஷேகம், ராஜரீக வஸ்திரம், ராஜரீக கிரீடம் இவற்றை கொடுக்கும்படி ராஜாதி ராஜா இந்த காலை வேளையில் உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறார். உன் கஷ்டம் எல்லாம் மாறிடுச்சு, உன் தரித்திரம் எல்லாம் போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, எல்லா கடன்களும் ஆண்டவர் அடைச்சி ராஜ மேன்மையில் இனி உங்களை வைப்பார். இனி கடன் வாங்க மாட்டீங்க, கொடுக்கிற ஜாதியாக மாற்றுவாங்க. யாரெல்லாம் உங்களை அற்பமாக பார்த்தாங்களோ, பேசினாங்களோ, அவங்க முன்னால் வந்து சல்யூட் அடித்து நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஈசாக்கு அப்படித்தான் பிழைக்க போன ஊரில் எல்லாரும் அவனை அற்பமாக பார்த்தாங்க. எல்லாரும் அவன் கஷ்டப்பட்டு உழைச்சி தோண்டின கிணறையெல்லாம் பிடுங்கிட்டு விட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அபரிவிதமாக அவனை ஆசீர்வதித்தார். ராஜாக்களே அவனை தேடி வந்து அவனை ஹானர் பண்ணி சமாதான உடன்படிக்கை பண்ணினார்கள். அவன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். சரியா? நல்ல சாட்சியை கேட்கலாமா? இன்னைக்கு சிஸ்டர் செல்வி ஃப்ரம் சென்னை. என்னுடைய மருமகனுக்கு சரீரத்தில் வியாதி, நெஞ்சில் கொழுப்பு கட்டி, பேரனுடைய கல்லூரி படிப்பிற்கான கல்வி கட்டணம் கட்டுவதற்கு பணம் இல்லாமல் 1 வருட படிப்பு வீணாய் போய்விட்டது. என்னுடைய மகளுக்கு ஆசிரியர் பணியில் இடம் மாற்றம் கிடைக்க வேண்டும், குடும்பத்தில் சமாதானம் கிடைக்க வேண்டும் போன்ற ஜெப விண்ணப்பங்களை அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகையில் கலந்து கொண்டு எழுதி கொடுத்தேன். என்னுடைய விண்ணப்பங்களுக்காக தேவனின் அன்பு ஊழியங்களின் ஜெப மையத்தில் ஏறெடுத்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். பேரனுடைய படிப்பிற்கான கல்வி கட்டணத்தை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய மகளுக்கு ஆசிரியர் பணியில் இடமாற்றம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். என்னுடைய மருமகனுக்கு சரீரத்தில் இருந்த அந்த வியாதிகள் நீங்கி ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். குடும்பத்தில் சமாதானம் காணப்படுகிறது. தேவன் உங்களுடைய குடும்பத்தை தமது கரங்களில் வைத்து தாங்கி வருகிறார். என்ன அழகான சாட்சி பார்த்தீங்களா? அடுக்கடுக்கான விண்ணப்பங்கள், அடுக்கடுக்கான அற்புதங்கள். இன்னைக்கும் உன்னுடைய அடுக்கடுக்கான விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்டு அடுக்கடுக்கான அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என்னுடைய பிள்ளைகளை உம்முடைய கையில் அலங்காரமான கிரீடமாகவும் உம்முடைய கரத்திலே ராஜ முடியாகவும் வைத்து அழகு பார்ப்பேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணி இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவர் மேலே வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே பலிக்கட்டும். ராஜரீக அபிஷேகம், ராஜரீக மேன்மை, ராஜ வாழ்க்கை என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். எல்லா தரித்தமும் பஞ்சமும் கடனும் ஓடி போகட்டும் சுவாமி. கூடக்கூடியாய் மிச்சம் எடுத்து நீ அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் அவர்களை மாற்றும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.